யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்திலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்திலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்திலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். 19 அத ஆக்சுவலா இது இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது ஜெபம். யாருக்கு வேண்டி? விசுவாசிகளுக்கு வேண்டி. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லி இருப்பாரு? அவருடைய ஜெபம் என்னது? ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாரு? அதாவது உன்னுடைய குமாரனை தந்தனை அவருக்கு நீர்நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான அவர் மேலே. அதாவது இதுக்கு முன்னாடி இவன் 1வது கீழே ஜெபம் பண்ணுவாரு. ஆனா இது 17வது வசனத்துல விசுவாசிகளுக்கு வேண்டிய 2வது ஜெபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப விசுவாசிகளுக்கு என்ன ஜெபம் பண்றாரு ஆண்டவர்? அந்த ஜெபம் அப்படின்னு சொல்றது சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் அப்படின்னு சொன்னா வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியம் அப்படின்னு சொல்றது ஆண்டவருடைய வசனத்துல. அதாவது 2 சாமுவேல் 7:28 வாசித்தோம்னா, இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். கர்த்தாவே நீரே தேவன், உம்முடைய வார்த்தை சத்தியம். தேவரீர் உமது அடியனுக்கு இந்த நல்ல சுவிசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். என்ன சுவிசேஷத்தை? வசனமாகிய பரிசுத்தமாக்குற அந்த வசனத்தை தான் நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமா வச்சிருக்கிறாரு. அப்போ சத்தியம் அப்படின்னு சொல்றது கர்த்தருடைய வசனம், வார்த்தை அப்படின்றது தெரியும். இந்த வார்த்தை என்ன செய்யும்? வார்த்தையின்படி இவர்களை என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கும். பரிசுத்தமாக்குதுன்னா இதுல பரிசுத்தத்தை பற்றி படிக்க போனோம்னா நம்முடைய அர்ப்பணத்தை தான் பரிசுத்தம் சொல்லப்படுது. வசனத்துக்கு நம்ம அர்ப்பணித்தால் நம்ம பரிசுத்தமாகும். அர்ப்பணம் அப்படின்னு சொல்லும்போது தெரியும். இப்ப ஒரு மாடு நம்ம காணிக்க விட்டுருக்கோம், ஆடை ஒரு காணிக்க விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போலதான் வசனத்துக்காக நம்மளை அர்ப்பணித்திருக்கிறோம். என்னன்னா வசனத்துக்காக அந்த வசன பிரகாரம் ஜீவிக்க சாக வேண்டி வந்தாலும் ரெடியா இருக்கணும். அதுதான் வசனத்துக்கான அர்ப்பணம். இல்லாத வசனத்தால் பரிசுத்தம் அடைகிறது. வசனம் என்ன சொல்லுது? போய் சொல்லாத. அப்ப நம்ம ஒண்ணு முடியுமா? நம்ம சொல்லதான் செய்வோம். வசனத்துல அர்ப்பணம் இருக்கா? இல்ல. வசனத்துல அர்ப்பணம் உள்ள ஒரு விசுவாசி வசனத்து சத்தியத்தாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் சொன்ன நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்குதல்னு சொன்னா என்ன? தூய்மைப்படுத்தல்னு சொல்லிடுவாங்க. அதாவது தூய்மைப்படுத்தல், அர்ப்பணித்தல் எல்லாமே நல்ல வாக்குகளை சொல்லிட்டு ஓடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இது தூய்மைப்படுத்துறது அர்ப்பணித்தல், அதாவது பரிசுத்தப்படுத்துதல் அப்படின்னு சொன்னா வசனத்தால் என்னை பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் அந்த வசனத்துக்கு வேண்டி என்னை அர்ப்பணிச்சிருக்கணும். இன்னொரு பதத்துல சொன்னா இந்த கொள்கைக்கு வேண்டி கம்யூனிஸ்ட் கொள்கைன்னு சொன்னா செத்துருவான், சாவையும் அவன் என்ன செய்வான். நக்சலைட்டு கொள்கை இருக்கு, கம்யூனிஸ்டத்துக்கு கொள்கை இருக்கு, அதுபோல எல்லா பார்ட்டிக்காரனுக்கும் கொள்கை இருக்கு. மத கொள்கை, பார்ட்டி கொள்கை, கொள்கைகள் அப்படின்னு எடுத்துங்க. கொள்கையை கடைபிடிக்கிறவர்கள் தான் அந்த பார்ட்டியை சேர்ந்தவர்கள். அதே போலதான் இந்த வசனத்தின் சுத்திகரிப்பை விரும்புகிறவர்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். வசனத்தின் சுத்திகரிப்பை விரும்பாத ஒரு ஆள், அதாவது
வசனத்தை என்னுடைய ஜீவிதத்துல என்னது வசனத்தால் சுத்திகரணம் அப்படின்னு சொல்றது அர்த்தம் தெளிவா வசனத்தை சிம்பிளா தான் சொல்றோம். பயப்படாதே, பயம் இருக்கே, பொய் சொல்லாதே, சொல்றேனே அர்ப்பணம் அங்க இல்ல. என் இருதயம் பயத்தையோ பொய்யையோ இச்சையாதே இருக்குதே. அப்போ வசனத்துல நம்ம வரல. நம்ம அதெல்லாம் இருக்கக்கூடாது. அது ஒரு பெரிய நம்ம குறித்து நம்ம ஏதோ நம்ம கொஞ்சம் வசனம் படிச்சுட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம், நான் உடனே அது பெரிய பாடு. இந்த பாடான அனுபவத்தை பற்றி யாரும் சிந்திக்கிறதே இல்லை. நம்ம எல்லாரும் ரொம்ப சிம்பிளான ஜீவிதத்தை யோசித்துக்கிட்டு இருக்கோம். இட்ஸ் வெரி ஹார்ட் திங். அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை அப்படின்னா அந்த இப்ப அர்ப்பணிப்பு அப்படின்னா கொஞ்சம் கூட இப்ப கேத்தலிக் சபையில அந்த நன்னு கன்னியாஸ்திரிகள் அது உண்மையில ஒரு அர்ப்பணிப்பு. ஆனா அங்க பரிசுத்தம் என்னன்னு தெரியாம அங்கேயும் பாவம் இருக்கு, அவனுக்கு பரிசுத்தம் என்னன்னு தெரியாது. அதுபோல சில கன்னியாகுமரியில நிறைய வறுமையில உள்ள பிள்ளைகள் என்ன செய்வாங்க, விவாகம் நடக்கல அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு சபையில ஊழியத்துக்கு வரேன்னு போயிடுவாங்க. அது ஒரு வகையான அர்ப்பணிப்பு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த அர்ப்பணிப்புகள் எல்லாம் முக்கியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அர்ப்பணம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்குறோம். இப்ப மிலிட்டரி போறோம், அது ஒரு அர்ப்பணமாகும். அப்போ இந்த அர்ப்பண வாழ்வு மிகவும் கஷ்டமானது. ஆனா நம்முடைய சத்தியத்தால் இவர்களை பரிசுத்தமாக்கணும்னா வசனத்தால் வசனத்துக்கு இவர்களை அவர்கள் அர்ப்பணம் உள்ளவர்களாய் வசனத்தை கொண்டு அர்ப்பணம் அடைகிறவர்களாய் மாற்றும். வசனத்தை கேட்ட உடனே காரியம் எல்லாம் ஓகேன்னு நினைக்க கூடாது. வசனம் மூலமாய் நம்ம அர்ப்பணிக்கப்பட்டிருக்கணும். அதுல 19 சங்கீதத்துல அந்த அர்ப்பண ஜீவிதம் இங்க இப்படி இருக்கும்னு பாருங்களேன். 19 சங்கீதத்துல ஏற்கனவே என்னத்தை பார்த்தோம். இன்னைக்கு 19 7வது வசனத்தை பார்க்கணும். 7 to 9. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுவதும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்குகிறதுமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கு நிலை நிற்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவ இதுல டோட்டல் திங்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்ப கர்த்தருடைய வசனத்துக்கு ஒருத்தன் அர்ப்பணித்திருந்தால் பேதையா இருக்க மாட்டான். கர்த்தருடைய வசனத்துக்கு அர்ப்பணித்திருந்தால் அவனுக்கு ஆத்மா சோர்வம் அடையாது, ஆத்மா உயிரடைந்திருக்கும், ஆத்மாவில் உயிர் உள்ளவன். அப்போ கர்த்தருடைய வசனத்துக்கு ஒரு அர்ப்பணித்திருந்தால் அவன் எப்படி இருப்பான்? இருதயத்துல துக்கம் கலக்கம் இதெல்லாம் அது செம்மையான இருதயம் உள்ளவன், பொய் சொல்லாதது செம்மையான இருதயம். அது இச்சை ஆசை இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இருதயம் உடையவனா இருப்பான். கர்த்தருடைய கற்பனை தூய்மை கண்களை தெளிவாக்குகிறதுமா இருக்கிறது. அதுதான் கண் அப்படி அசுத்தமா கண்ணு நிச்சயிக்கலாம் இருக்காது. கண் தெளிவா பார்க்கும். பார்க்கிற அசுத்தத்தையும் பரிசுத்தையும் வேறுதித்து பார்க்கவும் அர்த்தம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் சுத்தம். இந்த வேஷத்தின் பயம் இல்ல, சுத்தத்தின் பயம். அந்த நம்ம இப்ப என்ன பொறுத்தவரை என்னுடைய பயம் வேஷத்தின் பயமா தான் இருக்கும். சுத்தத்தின் பயம் நான் சொல்லவே மாட்டேன். சுத்தத்தின் பயம் அப்படின்னு சொன்னா அது ஸ்டேஜ் வேற. அடுத்தது கர்த்தருடைய நியாயம் உண்மை உண்மை அவை அனைத்துமே நீதியாயும் இருக்கும். நியாயமும் எல்லாமே நியாயம் உண்மை எல்லாம் நீதியாகவே இருக்கும். ஓகே, இப்ப இந்த கர்த்தருடைய வசனம் ஒருத்தனை பரிசுத்தப்படுத்தும் போது எப்படி இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். இனி 119 11 பார்த்தோம் இல்லைன்னா 11 வசனத்துல நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என்னிடத்தில். அப்ப கர்த்தருடைய வசனம் பாவம் செய்ய விடாது.
வசனம் வாசிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், எப்படி பாவம் செய்யலாம்? நம்ம பாவத்தையும் செய்வோம். அங்கதான் இருக்கு. என்னவே பாவம், பாவம் சொன்னாலே என்னது? அதாவது அவருடைய நம்ம உடனே பாவம் சொன்னோன்னு பெரிய அசுத்தம் தான் பாவம் நினைச்சிட்டு இருக்கிறோம். காலை தோறும் எழும்ப முடியலைங்கன்னா அதை எடுத்த தீர்மானங்களை நிறைவேற்றாதது, சொன்ன காரியத்தை செய்யாதது, பொருத்தனைகளுக்கு உண்மையா இல்லாத நிறைய பாவத்துகள் இஷ்டத்தை கிடையாது. அவ அந்த வசனம் இல்லாததுனாலதான் ஏன்னா கர்த்தருடைய வசனம் எனக்கு இருந்தா நான் என்ன செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்துல வைத்து வைத்தேன். இருதயத்துல வசனம் இருக்கு. அப்ப அவருக்கு விரோதமா பாவம் வராது. இன்னும் 104வது சங்கீதத்துல உமது கட்டளைகளாலே உணர்வடைந்தேன், அதெல்லாம் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். அங்க தெளிவா இருக்கு. பொய் வழிகளை எல்லாம் வெறுத்துரும். வசனத்தினால் சுத்தமானவருக்கு 51 52 வருஷத்தையும் கர்த்தாவே நீ சமீபமா இருக்கிற, உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை, நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கு நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். அதுல எடுத்து வசனம் இருந்தா தேவன் பக்கத்துல இருக்கிறான்னு அர்த்தம். வசனம் நீ நினைச்சிருக்க ஏதோ ஒரு துள்ளல் வந்தா, உணர்ச்சி வந்தா, ஒரு சாட்டம் வந்தாதான் ஆண்டவர் என்னட்டு இருக்கிறாரு. அங்கதான் நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குறைவு. நமக்கு ஒரு ஆவேசம் வரணும். அப்பதான் நமக்கு ஆண்டவர் என்னட்டு இருக்காரு. ஆவேசத்துல இருக்கிற ஆண்டவர் அல்ல, வசனம் எனக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் என்னோட இருக்கிறாருன்னு அர்த்தம். அங்கே அதையும் படிச்சுக்கிறோம். இத அண்டர்லைன் பண்ணி வச்சுக்க. வசனம் இருக்குதா, கர்த்தரோட நான் இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இல்லாம ஒரு மாதிரி நான் ஜெபம் பண்ணாலும் உருண்டு வருது, ஏன்னா ஏதோ எனக்குள்ள ஒரு ஆவேசம் வருது, அதனால ஆண்டவர் என்னோட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். அது பொய்யானது. அது பொய்யானது. சரியா சொல்ல போனா வசனம் இருக்கும்போது தேவனும் இருக்கிறார். வசனம் வாசித்த மறந்து போச்சு, அப்ப தேவன் இல்லைன்னு அர்த்தம். வாசித்த இருதயத்துல என்ன வாட்டிக்கிட்டே இருக்கு, என்னுடைய வழியை சீர்படுத்திட்டே இருக்கு அப்படின்னா வசனம் இருக்கு. இது வசனம் வாசித்தவன்னு மறந்து போகுது. வாசித்தவன அதை வாசிப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு விட்டு நிக்காது. அது பேதை ஞானியாக்குற ஒரு பொருளா இருக்கும். அது நின்றுட்டே இருக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கும். கடைசி ஒரு காரியத்தை கூட சொல்லிட்டு 60வது வசனம், உம்முடைய வசனம் சமலும் சத்தியமும், உம்முடைய நீதி நியாயமும் நித்தியமும். அங்கதான் இருக்கு. உலகத்துல வேற எதுவுமே நித்தியமானது இல்லை. எத்தனை நான் ஆசைப்பட்டாலும் அது எல்லாமே அநித்தியமானது. உலகத்துல நிச்சயமானது கர்த்தருடைய வசனத்தினால சுத்தமாகுதல் அப்படின்னு சொல்றத கொஞ்சம் படிப்பு அர்ப்பணித்தல். அப்ப அந்த அர்ப்பணிப்பு ஜீவிதம் எப்படி இருக்கும்னுதான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். இந்த அர்ப்பணிப்பு ஜீவிதத்துல தேவன் நடத்தட்டும். கர்த்தர் நமக்கு இந்த ஞானத்தை தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட இருக்க இந்த பகல் காலம் நமக்கு வேண்டிய தியானத்தை நம்மளை பலப்படுத்த ஆண்டோட்ட கூடுதல் சொல்லி எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரை இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜெபம் விசுவாசிகள் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தப்படும்படியாய் விசுவாசிகளுடைய அர்ப்பண ஜீவிதத்துக்கு தேவையாயிருக்கிற வேதத்தை அனுப்பும் என்று பிதாவோடு நீர் ஜெபிக்கிற ஜெபத்தை, பரலோகத்தின் பிதாவே உம்முடைய புத்திரனாகிய இயேசுவின் ஜெபத்தை, இந்த 2வது ஜெபத்துல ஆண்டவரை ஒரு தியானத்தை இந்த காலையில எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஜெபம் அப்படின்னு சொல்றது கர்த்தாவே, நீர் வசனத்தால் எங்களை சுத்திகரியும் என்று சொல்லி அவர் உம்முடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணத்தை ஆண்டவரை நீர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாங்களும் எங்கள் ஜீவிதத்துல வசனத்தை பெற்று ஆண்டவரை ஞானம் அடைந்து பேதைகளாய் ஜீவிப்பதற்கல்ல ஆண்டவரை, நாங்களும் இந்த வேதத்தினால் ஆண்டவரை உணர்வு அடைந்து ஆண்டவரை இந்த வேதத்தினால் ஆண்டவரை
நித்தியத்தை சுதந்திரிக்கிற அந்த தெளிவுள்ள ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த அதிகால வேளையில நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரை எங்கள் சுபத்தை நீர் அங்கீகரிக்கும்படியாய் சுபிக்கிறோம். அநேக நேரங்களில கர்த்தாவே எங்களுடைய ஜெபங்கள் அர்ப்பண ஜெபமா அல்ல, தேவையின் ஜெபமாய் இருந்திருக்கும் ஆண்டவரை. அப்போ நாங்கள் எங்கள் தேவைகளுக்காக மட்டுமே ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் கர்த்தாவே நீர் எதிர்பார்க்கிற அர்ப்பண ஜெபத்துக்கு ஆண்டவரை வேதம் எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறது தான் தேவன் எங்களோடு இருக்கிறார் என்ற அந்த தெளிவின் அறிவில்லாதபடி வசனத்தை வாசித்து மறந்துகிட்டு இயேசுவே வாரும் இயேசுவே வாரும் என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை. உங்களுடைய அறியாமைகளை நீக்கும் ஆண்டவரை. வசனம் எங்களுக்கு மறதியாய் மாறும்போது ஆண்டவரை நிச்சயமாய் தேவ பிரசன்னம் எங்களுக்கு தூரமாய் இருக்கிறது என்றுள்ள தெளிவின் அறிவை இந்த காலையில நீர் வெளிப்படுத்தி தந்ததுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரை. நாங்கள் வாசிக்கிற ஒவ்வொரு வேதமும் எங்களை புடமிடுகிற வேதம், எங்களை சத்தியத்துல நடத்துகிற வேதம், எங்கள் கண்களை தெளிவாக்குகிற வேதம் ஆண்டவரை. எங்களுடைய அறியாமைகளை நீக்குகிற இந்த வேதம் எங்களில ஒவ்வொரு பாவத்தின் பிடிகளை பொய் சாட்சிகளுக்கு எங்களை விட்டுவிக்கிற உம்முடைய வேத சக்தி ஆண்டவரே. வேதம் எங்களுக்குள்ளே கிரியை செய்தாலே ஒழிய ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே வந்து நித்தியத்தின் நிச்சயத்தை அடைய முடியாது என்பதை இந்த காலையிலும் எங்களுக்கு ஆண்டவரை உணர்த்தி தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. Thank you Lord. Thank you Lord. Thank you. Thank you. Oh, you are mighty God. நீ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரை. அப்பா எங்களுடைய நிலைமைகளை, எங்கள் அபாத்திரங்களை, எங்களுடைய ஆண்டவரை இயலாமைகளை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் உம்முடைய வேதத்தின் ஆழங்களை எங்களுக்குள்ள ஆண்டவரை நீ தந்து கொண்டிருக்கிற அந்த மகத்தான மகிமைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய வசனத்தால் நாங்கள் புடமிடப்படும்படியாய் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரை. அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த வேதத்தின் ஆண்டவரை ஆழங்கள் ஆண்டவரை ஆயுசெல்லாம் வாசிக்கிறோம். ஆனா அது எங்களோட கூட இருப்பதில்லை ஆண்டவரை. அதை தெளிவுபடுத்தினீர் ஆண்டவரை. தேவன் கூட இருந்தாலே ஒழிய வேதம் எங்கள்கிட்ட இருக்காது. வேதம் இருந்தாலே ஒழிய தேவனும் எங்களோடு இருப்பதில்லை. அதனால ஆண்டவரை இந்த நிலையை நாங்கள் புரிந்து எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க கிருபை தாரும். வாழ்க்கைன்னு சொல்லு பரிசுத்தம் சொல்றது அர்ப்பணம் என்று சொல்லு ஆண்டவரை. பரிசுத்தம் சொல்லுற கர்த்தாவே நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையும் அர்ப்பண ஜீவிதம் உள்ளத ஆண்டவரை திரும்பவும் எங்களுக்குள்ள ஆண்டவரை உணர்த்தி தருவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகி எங்களை ஆண்டவரை உடைய கருத்துல எடுத்துக்கொள்ளும், என்னை எடுத்துக்கொள்ளும். கர்த்தர் நீ பேசும் இந்த பகல்ல தியானத்தை தாரும், சிந்தனையை தாரும் ஆண்டவரை. எங்கள் ஓட்டம் ஆண்டவரை, எங்கள் இருதயம் ஆண்டவரை மோசி போல எங்கள் இருதயம் ஆண்டவரை வசனங்களை ஆண்டவருடைய கிரியைகளை அசையிடுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும் ஆண்டவரை. அப்பா அப்பதான் ஆண்டவரே எங்களுடைய செப வாழ்வுல ஆண்டவரே எங்களுடைய பரிசுத்த வாழ்வுல ஆண்டவரே எங்கள் பார்வை தெளிவான பார்வையா மாறண்டவரே. இல்லை எங்க பார்வை இச்சையும் காமமும் பாவமும் ஆசையும் பெருமையும் பொறாமையும் கொண்ட பார்வையால் அழிந்து போவோமே ஆண்டவரே. எங்கள் பார்வை நேரான பார்வையாயிருக்க தகப்பனே. எங்களுடைய ஜீவிதத்தை ஒவ்வொரு நிமிடமும் எங்களை ஆண்டவரே செவைப்படுத்தும்படியா இருதயம் செம்மையா இருந்தாதான் ஆண்டவரே இருதயத்தை செம்மையாக்கும், தடைகளை நீக்கும், கிருபையை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. அடியார்களை ஒன்று பரிசுத்தப்படுத்தும். சபைக்காய் சுபிக்கிறேன், இந்த நாளின் முழுரவுக்காய் சுபிக்கிறேன் ஆண்டவரை. எல்லா காரியத்திலும் கிருபையை தாரும் எனக்கு ஆண்டவரை. பயணிக்கும் பலன் தாரும் கர்த்தர். என்னை பயணிக்க செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா காரியத்திலும் கிருபையோ வெளிப்படுத்தி தாரும். தடைகள் எல்லாவற்றையும் நீக்கும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஒப்பு கொடுத்து சுபிக்கிறேன் நல்ல பிதாவே.